என்னடா இது இவ்ளோ பிளான் பண்ணி எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஆஃபீசர் வந்து சொல்றாரு, "சரி டைம் ஆயிட்டு இருக்கு. அவங்க டாக்குமெண்ட் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "ஐய்யயோ! சார் டாக்குமெண்ட்ட கொண்டு வரலையே. வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னங்க நீங்க டாக்குமெண்ட்ட வீட்ல வச்சுட்டு வந்தேன்னு சொல்றீங்க? இவ்வளோ பேர் ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க வீட்ல வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா, என்ன ஐடியால வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இவ்வளோ பேர் ஏலத்துக்கு வந்திருக்காங்களே, இவங்கலாம் என்ன பெரிய பணக்காரன்னு நெனச்சுட்டீங்களா? இல்ல சார். இதெல்லாம் இவங்க அடியாளுங்க. இவன் பிளான் பண்ணி இந்த ஃபைனான்சர் இருக்கான்ல, இவன் ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்றவங்க தான் இவங்க எல்லாருமே. இவன் தான் பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்கான். இங்க வந்து ஏலத்த ஏத்தி விடுற மாரி ஏத்திட்டு, ஒரு லெவல்ல வந்து நிப்பாட்டிருவாங்க. அதுக்கு பிறகு சிந்தாமணி இந்த ஏலத்த வந்து ஜெயிச்சு கையில எடுக்கிற மாரி தான் பிளானே. அதத்தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து என்ன இவர் சொல்றாரு, "அப்படியா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க? எங்க நேரத்த வீணடிக்கிறதா உங்க பிளான்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அப்படிலாம் இல்ல சார், இல்ல சார். நான் வந்து டாக்குமெண்ட்ட குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "சார் டாக்குமெண்ட்ட இன்னைக்கு ஈவினிங் தரேன், இல்ல நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விடாதீங்க. இப்பயே கொண்டு வந்து தர சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஆஃபீசர் வந்து கேட்கிறாரு, "என்னம்மா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாரீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஓகே சார். நீங்க எல்லாம் கிளம்புங்க. நான் கொண்டு வந்து குடுக்குறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே முத்து வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல சார் நீங்க நில்லுங்க. இவங்க இந்த டாக்குமெண்ட்ட குடுத்த பிறகு தான் நீங்க கிளம்பணும். அப்பதான் இந்த அம்மா கொண்டு வந்து டாக்குமெண்ட்ட தரும். இல்ல அப்படின்னா ஏதாவது ரீசன சொல்லி அப்படியே டாக்குமெண்ட்ட வச்சுக்க பாக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அந்த ஆஃபீசரும் வந்து சொல்றாரு, "ஆமா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கும்மா. நீ வந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. அதுக்கு பிறகு நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சிந்தாமணியும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அடியாட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "வீட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி. அவ அதே மாரி டாக்குமெண்ட் வருது. அப்படியே டாக்குமெண்ட்ட வந்து குடுக்குறாங்க. விருப்பமே இல்லாம அப்படியே தூக்கி குடுக்குறாங்க. முத்துட்ட குடுக்க போறாங்க. முத்து வந்து சொல்றாரு, "என்கிட்ட இல்ல. அப்பா கிட்ட குடுங்க." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அப்படியே முன்னுக்கு கூட்டிட்டு வந்து அண்ணாமலை கையால வாங்க சொல்றாரு. அப்ப உடனே வந்து சிந்தாமணி டாக்குமெண்ட்ட குடுக்க, மீனா வந்து சொல்றாங்க, "இவ கையால டாக்குமெண்ட்ட வாங்குறதா? சார் நீங்க இத வாங்கி தாங்க." அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீசர்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஆஃபீசர் வந்து சிந்தாமணி கையில இந்த டாக்குமெண்ட்ட வாங்கி, அத வந்து அண்ணாமலைட்ட வந்து குடுக்குறாங்க. அண்ணாமலைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல வந்து கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப உடனே வந்து முத்துவ போய் கட்டிப்பிடிக்கிறாரு. கட்டிப்பிடிச்சுட்டு சொல்றாரு, "நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. உன்னால மட்டும் தான் முடியும்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவன்டா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே, "என்னப்பா நீங்க உங்களுக்காக பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்லடா, இதுக்கு இந்த வீட்ட வச்சு அவன் கடன வாங்கிட்டு அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் ஷோரூம்ல வந்து இருக்கான். ஆனா நீயும், மீனாவும் இவ்ளோ பாடுபட்டு இந்த வீட வந்து திருப்பி குடுத்துருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த நன்றி கடன நான் மறக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே வந்து மீனா, "என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்க கடமை மாமா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சிந்தாமணி குறுகுறுன்னு இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து முத்து, "அப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க வாரேன்." அப்படின்ற மாரி சிந்தாமணிட்ட போறாரு. அப்ப போயிட்டு சொல்றாரு, "என்ன சிந்தாமணி போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டா போயிருச்சா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து சிந்தாமணி அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "போதும், போதும் முறைச்சது போதும். கொஞ்சம் சிரிங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து அங்கருந்து அப்படியே அந்த பக்கம் கிளம்பி போறாரு. மீனா வந்து அவங்க பங்குக்கு 2 பஞ்ச் டயலாக்க வந்து சிந்தாமணி கிட்ட பேசிட்டு வராங்க. அப்படியே வந்து அண்ணாமலையும் அப்படியே முறைச்சுட்டு வராரு. இந்த பக்கம் பார்த்தா ஃபைனான்சியர் அப்படியே ஒரு மாதிரியா சோகத்துல இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சொல்றாரு, "உன்ன வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள்னு நெனச்சேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்த நேரம் ஏதோ ஜென்யூனாலாம் பேசிட்டு போன. நானும் நீ ஏதோ பெரிய ஆள்னு நெனச்சேன். பார்த்தா சிந்தாமணி கூட சேர்ந்து சிந்தாமணி அடியாளா சுத்திட்டு இருக்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து அப்படியே அந்த பக்கம் போறாரு. ஃபைனான்சியரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உடனே வந்து ஆஃபீசர்ஸ் எல்லாம் வெளியில போனதுக்கு பிறகு சிந்தாமணி அங்கனே உட்கார்ந்திருக்காங்க. அப்போ உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "ஏங்க நம்ம வீட்ல உங்களுக்கு என்ன வேல? கெளம்புங்க." அப்படின்ற மாதிரி சிந்தாமணிய வந்து வெளியில போ சொல்றாரு. சிந்தாமணி அப்படியே ஒரு மாதிரி செம்ம கோவத்துல வந்து அப்படியே எழும்பி போறாங்க. அப்படியே நேரா வந்து மீனா வீட்டுக்கு போறாங்க. மீனா வீட்டுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. விஜயாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். "அப்பாடா வீடு கிடைச்சிருச்சு. போலாம், போலாம் நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து மீனாவோட அம்மா வந்து, "ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. சாப்பிட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா அப்படியே ஒரு மாதிரியா வந்து சந்தோஷம் தான். இருந்தாலும் இவங்கள ஏதாவது சொல்லணுமே, பட் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மைண்டுக்குள்ள அப்படியே யோசிச்சுட்டு பேசாம இருக்காங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இத்தன நாள் நீங்க எங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து, "என்ன சம்மந்தி இதெல்லாம் பெரிய வார்த்தை. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், போகலாம். இது உங்க வீடு சம்மந்தி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே குறுக்க முத்து வந்து சொல்றாரு, "ஐயய்யோ! அத்த, அத்த, அத்த அவசரப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் விடாதீங்க. இவர் மூத்த பையன் இருக்கான்ல, அதான் என் அண்ணன். அவன் மட்டும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டுறக் கூடாது. இல்ல அப்படின்னா இந்த வீட்டையும் வச்சு கடன் வாங்கிருவான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இத சொன்னோனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவங்க செல்ல பையன பத்தி பேசிட்டார்ல, கோவம் வந்தோனே டக்குனு சொல்றாங்க, "ஆமா, இதே வாடகை வீடு. இத வச்சு அவன் பணம் வாங்க போறானா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் உடனே வந்து முத்து சொல்றாரு, "செஞ்சாலும் செய்வான் அவன்." உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "டேய், டேய் சும்மா இரு. ஏற்கனவே அவ வந்து தையா தக்கான்னு குதிப்பா. இதுல நீ வேறயா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீன் வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அப்ப போற நேரமே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நாளைக்கு எங்க வீட்ல மறுபடி வீட்டுக்கு போறோம் அப்படின்றதால வந்து ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கோம். மறக்காம வந்துருங்க." அப்படின்ற மாதிரி மீனா வீட்டுக்காரங்கட்ட சொல்லிட்டு, அப்படியே வந்து சீதா கிட்டயே இத சொல்லிருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போயிட்டு இருக்கும்போது விஜயா வந்து கேட்கறாங்க, "என்னங்க ஃபங்ஷன்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க.
இல்ல இத்தன நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு மறுபடி போறோம்ல, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியா? ஓகே, ஓகே. நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே முத்து வந்து சொல்றாரு, யாரு சிந்தாமணிய கூப்பிட போறீங்களாமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ வந்து ஒரு மாதிரியா விஜயா வந்து முறைக்கிறாங்க. அப்ப உடனே வந்து வேற யாரு? இவ வந்து அடிச்சாலும் புடிச்சாலும் இவ கூட ஒட்டிட்டு இருக்கிறது பார்வதி மட்டும் தான். பார்வதியை தான் கூப்பிட போறா அப்படின்னு சொன்னோனே, ஆமா பார்வதிய தான் கூப்பிட போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே பார்வதிக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இப்படி வீடு கிடைச்சிருச்சு. வீட வந்து திருப்பி எடுத்தாச்சு அப்படின்ற மாரி சொன்னோனே, பார்வதிக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் முத்து இத பண்ணி முடிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து விஜயா அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்படியே இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே அங்க வந்து வாசல்லயே வந்து ரவியும், ஸ்ருதியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள கண்டோனே ரவிக்கும், ஸ்ருதிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ரவி வந்து சொல்றாரு, "டேய் சாதிச்சுட்டடா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அல்ல நான் மட்டுமா? உங்க எல்லாரும் உதவியும் இதுல இருக்கு. நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த லெவலுக்கு முடிச்சிருப்போமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அப்படி இல்லடா, என்ன இருந்தாலும் நீ தான் இதுல வந்து மும்முரமா இருந்த. நானும் ரெஸ்டாரண்ட்னா அங்கேயே பிஸி ஆயிட்டேன். நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட இத திருப்பி எடுக்கிறதுக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து சரி அப்படி கிளம்புவோம் அப்படின்னு உள்ள போக, விஜயா வந்து கேட்கறாங்க, "எங்க மனோஜ காணல?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அவனுக்கு சொல்லலையே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன் மனோஜுக்கு சொல்லலையா? உங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மனோஜுக்கு ஃபோன் பண்ணலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஃபோன் பண்ற மாதிரி அவன் நடந்துக்கல" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மூத்த பையன். அவன கூப்பிடாம எப்படி?" அப்படின்ட்டு சொல்றாங்க விஜயா. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "மூத்த பையன் மாதிரி அவன் நடந்துக்கல. அதனால எனக்கு கூப்பிட விருப்பம் இல்ல. உனக்கு தேவை அப்படின்னா நீ கூப்பிடு உன் பையன. நாங்க எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப வந்து வீடெல்லாம் ஏரியா வந்து ஒட்டற அடிச்சிருக்கு. எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. மீனா ஒரு பக்கம், ஸ்ருதி ஒரு பக்கம், அப்படியே ரவி, முத்து எல்லாருமே சேர்ந்து கிளீன் பண்றாங்க. அப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, விஜயா வந்து அப்படியே கெத்தா போய் அவங்களோட அந்த சேர்ல உட்கார்றாங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு, எத்தன நாள் ஆயிருச்சு இதுல உட்கார்ந்திருந்து அதிகாரம் பண்ணி அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து அண்ணாமலை வந்து விஜயாவ பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, "என்ன வீடு கிடைச்சிருச்சு சந்தோஷமா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து விஜயா வந்து சிரிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இனிமே மறுபடியும் இந்த வீட்டு பத்திரத்த உன் பையன் கூட சேர்த்து கொண்டு போய் வச்சு, அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லி ஏதாவது எனக்கு தெரியாத வேலை தான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இப்படி நீ வீட்ல இந்த சேர்ல உய்யாரமாலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. வீட்ட விட்டே அனுப்பிருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. விஜயா வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. இவங்க எல்லாம் ரெடி பண்றாங்க. அடுத்த நாள் ஃபங்ஷனுக்கு ரெடி பண்றாங்க. அப்பல்லாம் ரெடி பண்ணி அவ்வளோ பண்ணியும் மனோஜ் வரல. விஜயா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. மனோஜுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியும் அவன் வரலையே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனோஜ் வந்து யாருக்கும் தெரியாம ரோஹிணி கூட சேர்ந்து அந்த கபிள் பிசினஸ் மீட்டிங்க்கு போயிட்டாரு. அங்க தான் அவர் இருக்காரு. அப்ப அங்க வந்து கலந்துக்கிட்டு, அங்க வந்து நெறைய பிசினஸ்மேன்ஸ பார்த்து அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் விஜயா ஃபோன் பண்றாங்க. அப்ப ஃபோன் ஆன்சர் பண்ணி பேசுறாரு. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, "என்னடா வீட்டுக்கு வரலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "நான் நாளைக்கு வர்றேன்ம்மா" அப்படின்ற மாரி சொல்ல, "நாளைக்கு ஃபங்ஷன்டா மறக்காம வந்துரு. நீ தான் முன்னுக்கு இருந்து நடத்தி வைக்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து மனோஜும், சரிம்மா, சரிம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்றாரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து கேட்கறாங்க, என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல வீட்ட திருப்பி எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த பக்கம் வந்து ரோஹிணி யோசிக்கிறாங்க. "என்னடா இது வீடு திருப்பி கிடைச்சுட்டா, இவனுக்கு மறுபடி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கேட்கறாங்க, "நானும் வரவா? ஏதோ ஃபங்ஷன் இருக்குன்னு பேசிட்டு இருந்தேல்ல, நானும் வரவா அந்த ஃபங்ஷனுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ எப்படி ரோஹிணி? உன்ன எப்படி கூட்டிட்டு போறது? கூட்டிட்டு போனேன் அப்படின்னா, அம்மா கிட்ட நான் செத்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றது? வேற யாரும் அப்படின்னா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். உன்ன கூட்டிட்டு போனா அம்மா வந்து வேலையா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிருவாங்க. உன்ன மட்டும் இல்ல, என்னைய சேர்த்தே தள்ளிருவாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இல்ல ஆன்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் இருப்பாங்க அங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ரோஹிணி, உனக்கு அம்மாவ பத்தி இன்னும் நல்லா தெரியல. அம்மா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. உன் மேல அவ்ளோ காண்டுல இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல எனக்கும் அந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கணும்னு அப்படியே ஆசையா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து ஏதாவது லூசுத்தனமா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. அப்ப அந்த டைம் பார்த்து அந்த மீட்டிங்க்கு வந்து ஃபர்தா போட்டு ஒரு லேடியும் வந்திருக்காங்க. அப்ப இத பார்த்தோனே அவருக்கு ஞாபகம் வருது. "ஏன் நீ ஃபர்தா போட்டு வரக்கூடாது? நீ தான் இருக்கன்னு அம்மாக்கு தெரிய போறதில்ல. நான் வந்து யாராவது மீட்டிங்க்கு வந்தவங்க அவசரமா வந்து இங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். நீயும் அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து ரோஹிணி யோசிக்கிறாங்க. சரி இவன் இந்த பிளான வச்சு உள்ள போயிருவோம். அங்க போயிட்டு நாங்க ஃபர்தாவ விலக்குவோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து வீதிய குடுக்கணும். அதுதான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க. அப்ப சரி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து நாளைக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் விடியுது. இவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்டில் வந்து மனோஜ் வரல. விஜயா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்கடா மனோஜ காணல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி வராங்க. பார்வதி வந்து சொல்றாங்க, "என்ன விஜயா சந்தோஷமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நெறைய பேர பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போனதுக்கு அப்புறம் தான் யார் யாரு என்ன மாதிரி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒண்ணு மட்டும் தெரியுது அப்படின்னோன அவங்க வந்து கேட்கறாங்க, "என்னது?" அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க விஜயா வந்து சொல்றாங்க, "அதாவது என் வீட்ல இருக்க நேரம் மட்டும் தான் எனக்கு மரியாதை. அத தாண்டி
வெளியில போயிட்டேன் அப்படின்னா, அது இருக்கவே இருக்காது. அது நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால இனிமே இந்த வீட்ட விட்டு குடுக்கவும் மாட்டேன். இந்த வீட்ட விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "இந்த வீடு உன்ன விட்டு போனதுக்கு காரணம் மனோஜ். ஆனா இந்த வீடு திருப்பி உன்கிட்ட வந்ததுக்கு காரணம் முத்து. இப்ப புரிஞ்சுக்க. உன்கிட்ட வந்து யார் அதிக பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க. முத்து உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்றத புரிஞ்சுக்க. இனியாவது அவன புரிஞ்சு நடந்துக்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி வந்து விஜயா வந்து யோசிக்கிறாங்க. நீங்க அதத்தான் ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. ஆனா விஜயா வந்து அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுக்கு பொறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு சொத்துல வந்து மனோஜுக்கு எந்த பங்குமே கிடையாது. ரவிக்கும், முத்துவுக்கும் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் அவங்க 2 பேரும் வந்து உதவி பண்ணாங்க. மனோஜுக்கும் பங்கு குடுத்திருந்தா அவனும் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "அப்ப பங்குக்காக தான் எல்லாம் முத்து பண்ணிட்டு இருக்கான்னு நீ நினைக்கிற. இன்னும் நீ திருந்தலல்ல விஜயா" அப்படின்ற மாதிரி வழமையான அண்ணாமலை டயலாக்க வந்து பார்வதியும் சொல்றாங்க. அப்படியே திடீர்னு வந்து மனோஜ் உள்ள என்டர் குடுக்குறாரு. கூடவே வந்து ஃபர்தா போட்ட ரோஹிணியும் வராங்க. அப்ப உடனே "வா மனோஜ் வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க விஜயா. மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரியா கோவமா வந்து மனோஜ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் இவனால தான் பாரு வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்க்குறாங்க மனோஜ. அப்ப கூடவே வந்து ஃபர்தா போட்ட ரோஹிணியும் வராங்க. அப்ப டக்குனு வந்து "யார் இது?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "அது என் பிசினஸ் பார்ட்னர். அவங்க வந்து அவங்களோட மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து நீங்க இந்த ஃபங்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதால நான் வந்துட்டு போறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெனாவட்டா கதைக்கிறாரு. அப்ப அந்த பக்கம் வந்து முத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கிறாரு. அப்படியே வந்து அவங்க கூட வந்த ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப எல்லாரும் இருக்காங்க. இந்த டைம் வந்து ஃபர்தா விலக்குனா வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு டக்குனு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏதோ ஞாபகத்துல வந்து ஃபர்தாவ திறக்கிற மாரி திறந்துட்டு டக்குனு மூடிடுறாங்க. அப்ப விஜயா அத நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு "இங்க வா, இங்க வா. யாருன்னு சொன்ன இது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அதான் என் பிசினஸ் பார்ட்னர்ன்னு சொன்னேன்லம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இங்க வர சொல்லு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்படியே பக்கத்துல போய் நிக்கிறாங்க. "எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா என்ன?" அப்படின்ற மாரி மனோஜுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து விஜயா வந்து உடனே வந்து அந்த ஃபர்தாவ வந்து அந்த முகத்த வந்து வெளக்கி பார்க்குறாங்க. பார்த்தா ரோஹிணி. அப்படி ஒரு கோவம் வருது அவங்களுக்கு. "நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் இவ கூட சுத்திட்டு இருக்கல்ல நீ" அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துறாங்க. வீட்ல அத்தன பேர் இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. அப்படியே தர தரன்னு வந்து ரோஹிணிய இழுத்துட்டு வந்துட்டு வெளியில தள்ளி விடுறாங்க. மத்த யாருமே எதுவுமே பேசல. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்ப வந்து முத்து வந்து ரவி கிட்ட சொல்றாரு, "நியாயப்படி பார்த்தா இவன தான் விட்டு தள்ளணும். இப்ப இவங்க வந்து ரோஹிணிய தள்ளிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. இது வந்து அவங்க காதுல விழுந்துருச்சு. அதே மாதிரி மனோஜையும் அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, "நீயும் கிளம்பு, இவ கூடயே கிளம்பு" அப்படின்ற மாரி தொரத்தி விடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.